ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அவேர்னஸ் நியூஸு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் புதுசு. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாபிக் போகலாமா? லாஸ்ட் வீக் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸ் என்னை ரொம்ப யோசிக்க வச்சதுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. அது எதனால் நடக்குது? நம்ம வண்டியை ஒழுங்காக ட்ரைவ் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லைன்னா ஆப்போசிட்டில் வரவங்க ஒழுங்காக ட்ரைவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை வேகமாக போகுது. இந்த ரீசன்னால நமக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். பட் மெயின் ரீசனில் டெத் எதாவது நடக்குதுன்னா பைக் ஓடும்போது நம்ம ஹெல்மெட் போடாமல் ட்ராவல் பண்ணும்போது தான். சரி, இதனால இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இந்த ஹெல்மெட் அவேர்னஸ்க்காக தான் ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஒரு 1 வீக்காக நான் வெயிட் பண்ணி நான் ரெடி பண்ண வீடியோ தான். சரிங்களா? பட் அப்லோட் பண்ண தான் டைம் ஆகிடுச்சு. தப்பாக மீன்ஸ் நம்ம எல்லாரும் ஒரு காமன் மிஸ்டேக் பண்ணுவோம். அது என்னென்னா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், பக்கத்தில் போய் வரேன், ஹெல்மெட் போட கஷ்டமாக இருக்குது. இதுதானே, ஏன்னா வீடு பக்கத்தில் தான் இருக்கும், இதே ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடாமல் நம்ம போவோம். அதனால ஹெல்மெட் போடாமல் நம்ம போவோம். அப்படி போகும்போது தான் ஏதோ ஒரு நல்ல நேரம் இருந்தால் ஓகே, கெட்ட நேரமாக இருந்தால் இப்படி ஒரு நாள் இருக்கலாம்ல, இப்படி பல ரீசன் நம்ம சொல்லிட்டே போவோம். கரெக்டுங்க. ஆனால் ஆக்சிடென்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது, டைமிங் தெரியாது, பிளேஸும் தெரியாது. ஒரு செகண்ட் தான் நம்மளோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது உங்கள் அம்மா, அப்பா, ஒய்ஃப், ஹஸ்பண்ட், சில்ட்ரன்ஸ், நம்ம பசங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நீங்கள் சேஃபாக வீட்டுக்கு வருவீங்கன்ட்டு ரிட்டர்ன் நீங்கள் வருவீங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக? இப்போ நீங்கள் காலைல ஆஃபீஸ் போகிறீங்க, 6 மணி 7 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு 7 மணிக்கு வருவீங்க. அப்படின்ட்டு 7 மணி ஆயிடுச்சா, என்னடா இன்னும் நம்ம ஹஸ்பண்ட் வரல, என்னடா நம்ம பையன் இன்னும் வேலை முடிச்சுட்டு வரல, அந்த மாதிரி வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இதில் ஒரு ஹெல்மெட் போடாத நம்ம ஒரு டிசிஷன், ஹெல்மெட் போட்டால் நமக்கு வேர்க்கும், முடி கொட்டும், இந்த ஒரு ரீசனில் என்ன பண்ணுவோம், ஹெல்மெட் போடாமல் போவோம். இதனால் என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் இந்த 1 இயரில் மட்டும் கிட்டத்தட்ட 7744 பேர் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். என்னென்னா, இதில் 70 to 80% ஹெல்மெட் போடாததால் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இந்த நியூஸை நான் சேனலில் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ ரெடி பண்ணி எனக்கு தோணுச்சு. அதனால் ஹெல்மெட் கம்பல்சரி போடுங்க. போடாமல் மட்டும் இருக்காது. நம்ம லைஃப்க்கு தேவை தலைக்கவசம், உயிர் கவசம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமாச்சு இனிமேல் ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடாமல் வெளியே போகாது. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். தேங்க்யூ.